இங்கே 2 பேர் இருக்காங்கல்ல. அந்த இன்னொரு பையன், இன்னொரு ஆளு அவன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு போராடுறான். இவனும் அவன் குடும்பத்தை காப்பாத்துறான். தேர் இஸ் a difference. எஸ். ஆக்சுவலி எனக்கு இது கேட்கணும்னு இருந்துச்சு. இந்த படத்துல வில்லன் அப்படின்ற இவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னா ஐ டோன்ட் ஃபீல் தட் வே. இருக்க பிகாஸ் மாட்டாங்க. அவனோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவன் நல்லவனாகவும் கெட்டவனாகவும் நடந்துட்டு இருக்கிறான். ஸோ யூ கான் சே திஸ் இஸ் தி ஆன்டகனிஸ்ட், திஸ் இஸ் த ப்ரொட்டகனிஸ்ட் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அவனோட சுச்சுவேஷன் அவன் அப்படி பண்ண வைக்குது. இல்லை, அதுதான் நான் எழுதும் போதே கிரேல வச்சு எழுதணும். ஏன்னா ஐ பிலீவ் நல்லவன் இஸ் சப்ஜெக்டிவ். நான் உங்களுக்கு நல்லவனா இருப்பேன், யா என் வீட்டில் மற்றவங்களுக்கு கெட்டவனா இருப்பேன், course, என் yes. ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணவனா இருப்பேன், இன்னொருத்தவன் எனக்கு கொலை பண்ணணுன்னு இருப்பான். தட்ஸ் இவன் நல்லவன் சொல்கிறதே இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ் டேர்ம். அண்ட் மொராலிட்டி இஸ் சப்ஜெக்டிவ். எஸ். அதான் அந்த படம் பேசுதுன்னு நான் சொல்கிறேன். மொராலிட்டின்றது ஏன்னா இப்போது கத்தி எடுக்கிறது தப்பு தானே. ம் அப்போ துஷாரா கத்தி எடுத்ததும் தப்பு தானே. ம் அது யாருக்குமே ஏன் தப்பாக தெரியல. ஏன்னா ஷீ இஸ் புஷ்ட் டு தட் எக்ஸ்டென்ட். அதே தானே காளிக்கும், அப்போது ஆமா அதே தானே பெரியவருக்கும், அதே தானே எஸ்பிக்கும். அதேதான். என்ன ஒரே ஒரு விஷயம், ஏன் நீங்கள் காளியை எம்பத்தைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, எம்பத்தைஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, he is not holding the grudge from the past, whereas the SP is holding the grudge, பெரியவர் is holding the grudge. Grudge. இவன் அதெல்லாம் விட்டுட்டு நன்றி சொன்னேன்னு சொல்லுன்னு ஒரே வார்த்தையில் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு குற்றத்தை ஏற்றுக்கிட்டு இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு ஜெனுவனாக அந்த 10 வருஷ வாழ்க்கையை தன் குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கான். ஆமா ஸோ அதனால தான் நம்மளால இவங்க காளி கூட எம்பத்தைஸ் பண்ண முடியும். ஸோ அதான் இந்த படமும் பேசுதுன்னு நான் நினைக்கிறேன்.